அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அறிவழகன் ராமச்சந்திரன். இந்த செஷன்ஸில் நான் உங்ககிட்ட எதை பற்றி பேச போகிறேன்னா, நான் சிசேட்டுக்கு ஒரு 100 டெஸ்ட் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் வச்சுருக்கேன். அதை பற்றி தான் பேச போகிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் போகும். ஸோ ப்ராப்பராக லிசன் பண்ணிக்கோங்க. அது என்ன சார் 100 டெஸ்ட் ஃப்ரீ? அப்போ நீங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறீங்கன்னா சும்மா கடமைக்குன்னு கொஷின்ஸ்லாம் செட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குமா, இல்லை ஏனோ தானே நடத்துகிற மாதிரி இருக்குமா கேட்டால் அப்படிலாம் கிடையாது. நான் என்ன ரீசனுக்காக ஃபஸ்ட்டு இந்த 100 டெஸ்ட் ஃப்ரீயாக நடத்துகிறேன் அப்படின்னா, என்னுடைய இது பல நாள் கனவு. பிகாஸ் நான் ஸ்ட்ரகிள் பண்ணுறப்போ இந்த யூபிஎஸ்சி சிசேட்டு தான் எனக்கு ஒரு வாழ்க்கையே கொடுத்துச்சு. சரியா? அதனால அதுக்கு ஏதாச்சும் ஒரு நன்றி கடன் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பல நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். அதில் ஒரு விஷயம் தான் இந்த டெஸ்ட்டு. அண்ட் ஆக்சுவலி என்னோட ஆசை என்னென்னா, கிளாஸஸும் ஃப்ரீயாக எல்லாருக்கும் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது என்னோட ஆசை. பட் அது இப்போ என்னால் முடியல. ஃப்யூச்சரில் நிச்சயமாக அதை நான் செய்வேன். சரியா? அப்போ இந்த 100 டெஸ்ட் இருக்கு இல்லையா, அது எப்படி சார் நான் கொண்டு போக போகிறேன் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா வச்சுக்கோங்களேன். ஓகே, இப்போ நான் அந்த 100 டெஸ்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிடியூட் ரீசனிங் அப்படின்றவங்கள மட்டும்தான் நான் எடுத்துக்கிறேன் நான். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா லெவல் 1 லெவல் 2 அப்படின்ற கேட்டகரியில் பிரிச்சிருக்கேன். லெவல் 1ல ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கை சேர்த்து மொத்தம் 75 டெஸ்ட் இருக்குது. லெவல் 2ல வந்து பார்த்தீங்கன்னா 25 டெஸ்ட் இருக்குது. ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே 25 கொஷின்ஸ் இருக்கும். அப்போ 100 டெஸ்ட்டில் கணக்கு வச்சு பாருங்கள், 2000க்கு மேலே நீங்கள் கொஷின்ஸ்லாம் சால்வ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ லெவல் 1ல 75 டெஸ்ட் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, இப்போ அதில் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் நான் சொல்லியிருந்தேன். அதில் எக்ஸாம்பிள் சொல்ல போனோம் அப்படின்னா, அந்த 75 டெஸ்ட்டில் நம்பர் சிஸ்டம் அப்படின்ற டாப்பிக்கில் இருந்து மட்டுமே 10 டெஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் வெயிட்டேஜை பொறுத்து யூபிஎஸ்சியில் எப்படி ரோல் ப்ளே பண்ணிட்டு இருக்காங்கன்றதை பொறுத்து நான் செட் பண்ணிட்டு இருக்கேன் நான். இப்போ அந்த 75 டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ்லேருந்து எக்ஸ்ட்ரீம் லெவல் வரைக்கும் கொஷின்ஸ் இருக்கும். அது லெவல் 1ல இருக்கக்கூடிய 75 டெஸ்ட். லெவல் 2ல எப்படி இருக்கும் அப்படின்னா, எக்கச்சக்கமான கொஷின்ஸ் எல்லாமே டேட்டா சஃபிஷியன்சி, டேட்டா இன்டர்பிரேஷன்ஸ் கான்செப்டில் தான் போத் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்கில் நான் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. மொத்தம் லெவல் 1 லெவல் 2 2 கேட்டகரியாக நான் பிரிச்சிருக்கேன். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டெஸ்ட்லையும் 25 கொஷின்ஸ் இருக்குன்றதை நான் சொல்லியிருக்கேன். ஓகேவா? இது முடிஞ்சிடுச்சு. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் டிஸ்கஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டு, அதாவது இப்போ அந்த டெஸ்ட் 1க்கு 25 கொஷின்ஸ் இருக்குன்னா, சில கொஷினுக்கு கன்வென்ஷனல்லையும் சொல்லிக் கொடுப்பேன், சில கொஷினுக்கு ஷார்ட்கட்ஸ்லையும் சொல்லிக் கொடுப்பேன், சில கொஷினுக்கு 2 மாடலையுமே நான் சொல்லிக் கொடுப்பேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, சரி இப்போ நீங்கள் இதை ஃப்ரீயாக கொடுக்குறீங்கன்னு சொல்கிறீங்க, எக்ஸ்ட்ரீம் பெஸ்ட்டை கொடுப்பீங்களான்னு கேட்டால் நிச்சயமாக என்னோட எக்ஸ்ட்ரீம் பெஸ்ட் என்ன இருக்கோ அதை தான் அந்த டெஸ்ட்டில் நான் கொடுக்க போகிறேன். புரியுதா? ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொருத்தரும் அந்த ஒவ்வொரு டெஸ்ட்டுன்றது 25 கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒரு டெஸ்ட் எழுதுறதுக்கு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க. சம்டைம்ஸ் டிஸ்கஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈச் டெஸ்ட்டுக்கு 1 ஹவர் டிஸ்கஷன்ஸ் வரலாம், இல்லை 2 ஹவர்ஸ் கூட வரலாம், இல்லை 1.5 ஹவர்ஸ் கூட வரலாம். அப்போ நீங்கள் இங்கே உங்கள் நேரத்தை கொடுக்க போகிறீங்க. 100 டெஸ்ட்ன்றது அவ்வளோ சாதாரண விஷயமும் கிடையாது. புரிஞ்சுதா? அதன் பிறகு அடுத்தது என்ன அப்படின்னா, சரி இப்போ எனக்கு ப்ரிப்பரேஷன்ஸில் டைம் இல்லை, சிசெட் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கு, டெஸ்ட் எழுதுறதுக்கு, நான் டைரெக்டாக டெஸ்ட் எழுதாமல் டிஸ்கஷன்ஸ் மட்டும் அட்டென்ட் பண்ணலாமான்னு கேட்டால் அது நிச்சயமாக வேஸ்ட்டுங்க. ₹1 கூட அது பிரயோஜனமே கிடையாது. ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல யோசிக்க முடியாது. நீங்கள் அந்த டெஸ்ட் 1 ஹவர் எழுதுறப்ப தான் 25 கொஷின்ஸ் இருக்குது. நிச்சயமாக 25 அவுட் ஆஃப் 25 அடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியாது. அந்த 25மே உங்களால் கொடுத்துருக்க டைமில் சால்வ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த 25 கொஷின்ஸில் நீங்கள் ஒரு 20 கொஷினோ இல்லை 18 கொஷினோ சால்வ் பண்ணி பார்த்துருப்பீங்க. அதை எப்படி ட்ரை பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சிருப்பீங்க. அதன் பிறகு டிஸ்கஷன்ஸ் வரப்போ நான் சால்வ் பண்ணி கொடுத்துருப்பேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வேறு மாடலில் கூட சால்வ் பண்ணியிருக்கலாம், டிஸ்கஷன்ஸில் நான் வேறு மாடலில் கூட சால்வ் பண்ணியிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குது, எக்ஸாமில் எது டைம் சேவ் பண்ணி கொடுக்கும், எது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கோ அதை தான் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். புரிஞ்சுதா? அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் இந்த 100 டெஸ்ட் ஃப்ரீயாகவே தான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஆனால் யாருக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ண போகிறேன் அப்படின்னா வச்சுக்கோங்களேன், இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 40, 50 டெஸ்ட் எழுதுவாங்க. அதன் பிறகு டைம் இல்லை, ஜிஎஸ் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ் இருக்குது, அங்கே படிக்கணும்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ண மாட்டாங்க. அப்போ அதுக்கு நான் போடுற எஃபோர்ட்லாம் வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா? ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த 100 டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே எனக்கு இனிஷியல் அமௌண்ட்டாக, ஒரு டெபாசிட்டட் அமௌண்ட்டாக ₹100 பே பண்ணுவாங்க. யார் ஒருத்தர் எனக்கு 100 டெஸ்ட்டுமே எழுதி முடிக்கிறாங்களோ அவங்க அந்த ₹100 கூட எக்ஸ்ட்ரா ஒரு ₹100 போட்டு நான் ₹200 அவங்க ரிட்டர்ன் கொடுத்துருவேன். நீங்கள் வந்து இடையிலலாம், ஏன்னா இந்த மாதிரி பண்ணுறப்போ அவங்க இடையில யாரும் போக மாட்டாங்கல்ல. ஏன்னா வச்சுக்கோங்க, ஒரு சார் நான் ஒரு 60 டெஸ்ட் எழுதுனேன், அதுக்கப்புறம் என்னால் முடியல அப்படின்ற மாதிரிலாம் யாரும் இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் டெடிக்கேட்டடாக அந்த 100 டெஸ்ட் எழுதணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் அந்த இனிஷியலாக டெபாசிட் அமௌண்ட் அப்படி ₹100 அப்படின்றத நான் சொல்கிறேன். அது கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஒரு ஆர்கனைஸ்டாக வருவீங்க அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ யாரும் மிஸ் பண்ண வேண்டாம். அதன் பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் இந்த டிஸ்கஷனாக ரெக்கார்ட் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்லேயே ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். சிசெட் அறிவு அப்படின்ற யூடியூப் சேனலில்
அந்த பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு வீடியோஸும் டெஸ்ட்டு முடிய அப்லோட் பண்ணிடுவேன். நீங்கள் அதை பார்த்துக்கலாம். பட் கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மொபைல் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அந்த நம்பருக்கு எய்தர் வாட்ஸ்அப்லேயோ இல்லை டெலகிராம்லேயோ டெக்ஸ்ட் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டாம். நோட் பண்ணிக்கோங்க. கால் பண்ண வேண்டாம், டெக்ஸ்ட் பண்ணிக்கோங்க. மொபைல் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9944804947. திரும்பவும் ஒரு தடவை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9944804947. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் எய்தர் வாட்ஸ்அப் இல்லை டெலகிராமில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறப்போ நான் உங்களை குரூப்பில் ஆட் பண்ணி விட்டுடுவேன். அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் கொஷின்ஸ்லாம் ஈஸியாக அசஸ் பண்ணிக்க முடியும். இன்னொரு விஷயம் தெளிவாக லிசன் பண்ணிக்கோங்க. ஈஸியான கொஷின் பேப்பர் தான் நான் செட் பண்ணுவேன். நீங்கள் கண்ணவர் கூட நினச்சிட்டு வந்துடாதீங்க. கொஷின் மாட்ரேட்டாக தான் இருக்கும். ஈஸியாலாம் இருக்காது. லெவல் 1 மாட்ரேட்டாக இருக்கும். லெவல் 2 டஃப்பாக இருக்கும். அதுக்கு எக்ஸ்ட்ரீம் லெவல் டஃப்லாம் இருக்காது. யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டில் தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. நல்லா எழுதுங்க. சரிங்களா? நன்றி.